Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1019 பார்ட் 2. ஓபன் பண்ணா குயினை காட்டுறாங்க. பையன் செம்ம கான்ல கத்திட்டு இருக்கான். யார் அப்படி கத்திட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த அப்புவை தான். அவன் இன்னுமே மட்டையாகல போல உசுர வாங்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஆன்டிபாடி தேவை. மேல கத்திட்டு இருக்க அந்த டெட் பாடிக்கு ஆன்டிபாடி நம்மளே கையில போய் சேரக்கூடாது. ஏன்டா இவ்வளவு லேட் பண்ற, சட்டு புட்டு அவங்களை காலி பண்ணு, அப்பந்தான் நம்ம நினைச்செல்லாம் நடக்குங்கிற மாதிரி சொல்லுவான். இங்க இன்னுமே சாப்பர் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு தான் இருக்கான். முடிச்ச பாடு இல்ல, ஏகப்பட்ட பேர் அடி வாங்கிட்டாங்க. ஆனா அந்த டீமை லீட் பண்ற முக்கியமான சில பேர் இருக்காங்கல்ல, அதான் ஒவ்வொரு ஊரோட தலைவர்கள். அவங்க எல்லாம் இன்னும் ஸ்டெடியா தான் இருக்காங்க. ஒருத்த மட்டும் அஃபெக்ட் ஆயிட்டான். அவனையும் நெருப்ப வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா அந்த ஃபுக்கர் கூச்சியோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்களாச்சும் திருந்தி மறுபடியும் நம்மளுக்கு சைடு சேர்ந்துருவாங்கன்னு பார்த்தா அந்த மென்டல் பயல்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவன் கூட போய் நிப்பானுங்க. இவனுங்க இருந்தாலே போதுமே, காட்டுத்தனமா சண்டை போடுவானுங்க. அசால்ட்டா எல்லாத்தையும் போட்டு பொலந்து கட்டிடலாம். உடனே அப்போ காய்ஸ் எல்லாம் ரெடியா இருங்க, மறுபடியும் நம்ம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம யாரு என்னன்னு அவங்களுக்கு தெரியணும். அடி ஒன்னொன்னு ஈட்டி மாதிரி விழணும் அப்படின்ட்டு எடுபட்ட மொல்ல மாதிரி நாயி மொத்த கூட்டத்தையுமே திருப்பி விட்டுட்டான். சோ மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. யோகரோ என்ன ஆனாலும் சரி யாரையும் பக்கத்துல விட்டுறாதீங்க, எப்படியாச்சும் தடுங்க, உசுரே போனாலும் பரவாயில்ல, ஆனா உசுரை விட்டு தொலைஞ்சாதீங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கிறதோ கொஞ்சம் பேரு. இவங்களை வச்சுட்டு எல்லாம் சமாளிக்கிறது அவ்வளவு ஈஸியான காரியமே இல்ல. பட் இதை விட்டா இவங்களுக்கு வேற வழியும் இல்ல. இடையில என்ன ட்ரெயினா வந்துட்டு போகுது ஏறி தப்பிச்சு ஓடுறதுக்கு. அட சண்டைக்கு வர்றவனுங்க நார்மலான ஆளுகளா இருந்தா பரவாயில்ல, எல்லாம் டெபிள் ஃப்ரூட்டை சாப்பிட்டவனுங்களா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கானுங்களா, அதனாலேயே அவனுங்களை சமாளிக்கிறது பெரிய டாஸ்கா இருக்குது. என்ன பண்றதுன்னு பதறிட்டு இருக்க அந்த டைம்ல தான் நம்ம ட்ரேக்கோட என்ட்ரி. அசால்ட்டா அவன் ஆயுதத்தை யூஸ் பண்ணி அலேக்க தூக்கிடுவான். நல்ல வேலை இப்ப இவன் நம்மளுக்கு சைடு இருக்கறனால கேஷலா அடிச்சு திருகி விட்டுருவான். இப்ப என்னன்னா ஃப்ரண்ட் லைனை என்கிட்ட விட்டுருங்க, பெரிய பெரிய ஆளுங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், மிச்சம் அந்த சோத்துக்கு செத்தவனுங்க மாதிரி வருவானுங்களே அவனுங்க எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கங்க. உடனே யோகரோக்கு செம ஹாப்பி. பஞ்சாயத்து என்னன்னா சாம்ராய்ஸ் எவ்வளவுதான் உசாரா இருந்தாலும் அந்த ஐசோனியோட எஃபெக்ட் அடுத்தடுத்து யாராச்சும் தெரியாம அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அது பாஸ் ஆகி வந்துகிட்டே இருக்குது. அதை இவ்வளவு நேரம் நெருப்பு வச்சு மேட்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வைங்க. ஆனா இப்போ அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மொத்தமா அணைஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஆனாதான் மறுபடியும் அவங்க அன்கன்ட்ரோலபிள் ஆயிருவாங்களே. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒருத்தன் பாடியில இருந்து நெருப்பெல்லாம் மொத்தமா அணைஞ்சு அவன் அப்படியே அழுவான். அந்த அழுகிற கண்ணீர் டப்புன்னு ஐசா மாறும் பாருங்க. இதுலயே நல்லா தெரியுது அவங்களோட பாடி எந்த அளவுக்கு கூல் ஆகுதுன்னு. அப்படி கான்சியஸ் இழந்த ஒரு கிறுக்கு பையன் பக்கத்துல இருக்கவனை விட்டுட்டு நேரா யோகரோவை அட்டாக் பண்ண போறான். அந்த மனுஷன் அதை நோட் பண்ணல. யாருமே அந்த டைம் அலர்ட்டா இல்லாதனால அவங்களோட பாஸ ஒரே கவா கவிட்டான். அவ்வளவுதான், அத்தனை பேத்துக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஒட்டமா நமி உசோப்பு இவங்க மூணு பேரும் சேஃப்டியா அந்த நாய் மேல ஏறி உட்காந்து டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்தாங்களா. அந்த டைமுங்கும் போது அங்க பிராங்கி பாத்தீங்கன்னா தாறு மாற சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த சசக்கிய என்னதான் அட்டாக் பண்ணாலும் அந்த அட்டாக்ல அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் இருந்த மாதிரி இல்ல. அசால்ட்டா தாண்டி வந்து பிராங்கிய ஒரே ஐடியா இடிப்பான். அவ்வளவுதான், இடிச்சு தூக்கிட்டோம்னா தெரிச்சிருவான். இதோட அவன் கதை முடிஞ்சுன்னு பார்த்தா அவன் வந்த வேகத்தை நம்ம பைய கையாலேயே புடிச்சு ஸ்டாப் பண்ணிருப்பான். அப்போ பிராங்கி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாருங்க. அதை மட்டும் பண்ணியிருந்தா பரவாயில்ல, கொம்போட புடிச்சு தூக்கி தரையில ஒரே அடி, சரியான அடி துவச்சிட்டான். இப்படி ஒரு முரட்டு அடி அடிப்பான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா கண்ணா இதுக்கே அசந்துட்ட, இன்னும் முடியலன்னு சொல்லி நல்லா துணியை துவைக்கிற மாதிரி துவன்னு துவைச்சிட்டு தூக்கிட்டு ஒரு வீசுவான். ஒரு 10 இருந்து 15 ரூமை உடச்சுக்கிட்டு போய் விழுவான். அந்த அளவுக்கு ஒரு முரட்டுத்தனமான அடி. ஜெனரல் பிராங்கினா என்ன சும்மா நினைச்சிட்டியா, நான் அடிச்சா அடி விழாதரா, இடி தாண்டா விழுன்னு சொல்லி அடுத்த அட்டாக்க பண்ண வருவான். அதுக்குள்ள அந்த சசக்கியோட ஆளுங்க எல்லாம் வந்து அவன் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு அட்டாக் பண்ண விடாம தடுத்து பிடிச்சுக்குவானுங்க. ஆக்சுவலா பிராங்கி நினைச்சா கண்ணா பின்னு சொல்லிட்டு விட்டு அவனுங்களை அடிக்கலாம். ஆனா அவனால அசையமுல்லன்னு சொல்லி அப்படியே நின்னுக்கிட்டான். அட வேற ஒண்ணும் இல்ல, இவனுங்க எல்லாருமே கிஃப்டர்ஸுங்க. அவனுங்க ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் இருக்குது. நார்மலான வில்லப்பயிலா இருந்திருந்தா எப்பவோ அடிச்சு திருகி விட்டுருப்பான். அவனுக்கு எல்லாத்துக்கும் பவர் இருக்கிறதுனால அவனுக்கு பவரை யூஸ் பண்ணி நம்மளால லாக் பண்ணிட்டானுங்க. பிராங்கிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்கன்னு முழிச்சுட்டு இருக்கும் போது அங்க சசக்கியை அட்டாக் பண்றதுக்காக வெறி கொண்டு வந்துட்டு இருக்கான். அவன் வர்ற வேகத்துக்கு மட்டும் வந்து இடிச்சான்னா அவ்வளவுதான், இங்க இருந்து கண்ட விட்டு கண்ட பறந்துருவான் போல. அவ்வளவு வேகத்துல வந்துட்டு இருக்கான். புடிச்சுக்கிட்டு இருக்கவனுங்க வேற உசுப்பேத்தி விடுவானுங்க. வாங்க பாஸ் வாங்க பாஸ், இங்க இடிக்கிற வரைக்கும் நாங்க விடுறதா இல்ல, உங்க மேல கைய வச்ச இவனை சும்மா விடாதீங்க, ஏத்தி கொல்லுங்க, இனிமேட்டு இப்படி ஒரு மெக்கானிக்கல் பார்ட் ஊருக்குள்ள சுத்தவே கூடாது, அப்படி இப்படின்னு அவனுங்களோட வெஞ்சன்ஸை பூரா மொத்தமா இறக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க சொல்லாட்டியும் கூட நான் சம்பவம் பண்ணியே தீர்வேண்டான்னு முரட்டுத்தனமா ஓடி வரும்போது பிராங்கியும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கும் போதுதான் பிராங்கின்னு கத்துற சவுண்டு. இது நம்ம ஆளுகளாச்சேன்னு பார்த்தா நமியும் உசோப்பும் தான். கதறி கதறி அழுது பயந்து நடுங்கிட்டு வருவாங்க. அவன் பார்த்துட்டு ஷாக் ஆயிருவான், என்ன ஒட்டமாலாம் வந்திருக்கான்னு. இப்ப என்னன்னா பிராங்கிக்கு வேற வழி இல்ல, அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டே ஆகணும். இல்லைன்னா அவன் வந்த வேகத்துல இடிச்சானா இந்த ரோபோட்டோட பார்ட்ஸ் எல்லாத்தையுமே காயிலாங்கடைக்கு கூட போட முடியாது. சரி ஏதோ வந்துட்டாங்களே இவங்க கிட்ட ஹெல்ப்
ஹெல்ப் கேட்கலான்ட்டு அப்படியே எட்டி பார்த்தா பின்னாடி அவங்கள விரட்டிக்கிட்டு ஒரு பெரிய படையே வந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் அவங்க காட்டுத்தனமா கதறிட்டு இருக்காங்க. அட பாவிகளா, நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா நீங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. நானே ஆல்ரெடி பெரிய ட்ரபிள் இருக்கேன், என்னைய ட்ரபிள் பண்ற மாதிரி ஏன்டா இவ்வளவு பெரிய ட்ரபிளோட வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய கலவரமே நடக்க போகுதுன்னு அவன் கதறிட்டு இருக்கான். அங்க சசகிக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷம் தாங்க முடியல. கிஃப்டர்ஸ் விடாதீங்க, அவங்க எல்லாத்தையும் சல்லி சல்லியா திருக்க விடுங்கம்மா. இப்ப ஆளுங்க எக்ஸ்ட்ரா வந்த உடனே ஏகப்பட்ட பேர் சேர்ந்துட்டாங்க. கண்டிப்பா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அடிச்சாங்கன்னா நம்ம ஆளுங்க அத்தனை பேரும் காலி. ஆனா அந்த டைம் ஒட்டமா கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. பாவம் அவளோட கண்ணை மட்டும் செவந்து போய் இருக்கும். ஏகப்பட்ட டம்ப்ளிங்ஸ் எடுத்துட்டால, இனிமேட்டு நீங்க எல்லாம் ஜெயிக்க வாய்ப்பே இல்ல, அவ்வளவுதான், இதோட நீங்க சாக போறீங்க அப்படி இப்படின்னு பிராங்கிக்கு அங்க தூக்கி வாரி போடுது. அந்த டைம்ல ஒட்டமா சும்மா கேத்தா முன்னாடி வந்து நின்னு, இந்த மாதிரி ஒரு அலைய நான் தாண்டா கொண்டு வந்தேன், உங்க எல்லாத்தையும் காலி பண்ண போறேன் பாலா. என்ன சொல்றான்னு பிராங்கிக்கு ஒண்ணும் தெரியல. பேபே பேபேன்னு முழிப்பான். உடனே நமியும் உசோப்பும், என்னப்பா பிராங்கி நம்பிட்டியா, ஃபன் பண்ணோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கிண்டல் பண்ணுவாங்க. என்னன்னா பிராங்க் பண்ணாங்களாமா பிராங்க். அந்த டைம் மொத்தமா எல்லாரும் பிராங்கிக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு மட்டும் தான் சொல்லுவா. அவ்வளவுதான், சொல்லிட்டீங்களா மாஸ்டர், நாங்க பாத்துக்கிறோம்னு பாஞ்சு போய் பிராங்கிய பிடிச்சிருக்கவங்க அத்தனை பேத்தையும் இவங்க பிடிச்சி வெளின்னு வெளுத்துட்டு இருப்பாங்க. அங்க சசகிக்கு ஒரு அளவும் புரியல, என்ன நம்ம ஆளுல நமக்கு எதிராவே மாத்திட்டாங்க, அடே அறிவு விட்டவனுங்களா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வண்டையா திட்டுவான். அந்த டைம்னு பார்த்து பேஜ் ஒன்னும் அல்ட்டியும் வேற அங்க வந்துருவாங்க. பரவாயில்ல, வரட்டும், ஏன்னா நம்ம ஆளுக்காண்டி சண்டை போடதான் எக்கச்சக்க பேர் இருக்காங்களே. இங்க சசகி எல்லாத்திட்டையும் புலம்பி தள்ளுவான், ஏன்டா அவங்க சைடு மாறினீங்க, அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா ஒரு யூஸ் இல்ல, ஏன் தோத்து போற டீம் கூட சேர்றீங்கன்னு கேட்டவொடனே அல்டி கரெக்டா சொல்லிடுவா, மேபி அது அவங்களோட எபிலிட்டியா இருக்கலாம், இவங்க எல்லாத்தையுமே ஏமாத்தி அவங்க பக்கம் சேர்த்திருக்காங்க, இவங்க போனா என்ன, அவங்கள நான் காலி பண்றேன்னு பாஞ்சு அட்டாக் பண்ண போவா. இப்ப அவ வந்த வேகத்துக்கு எல்லாத்தையும் அடிச்சான்னா கண்டிப்பா நம்ம ஆளுகளுக்கு பெரிய டேமேஜ் ஆகும். அந்த டைம்ல தான் நமி அவளோட ஆயுதத்தை யூஸ் பண்ணி அவளால எவ்வளவுக்கு எவ்வளவு ஹையஸ்ட் லைட்னிங் யூஸ் பண்ணி அடிக்க முடியுமோ அவ்வளவு பவர் யூஸ் பண்ணி அடிப்பா. அதுவும் சொல்லிதான் அடிப்பா. என்னன்னா இவ பண்ற அட்டாக்ல அவளோட ஹார்ட்டே நின்னாலும் நின்னுருன்னு சொல்ல போனா அடியெல்லாம் செம அடிதான், தெரிச்சு போய் விழுந்துருவான். ஆனா அவளை காலி பண்ற அளவுக்கு எல்லாம் பத்தல, வலிக்குது. ஆனா அவ எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன இப்படி ஒரு அட்டாக் பண்ணுவா, அவளை நான் கொல்லாம விட மாட்டேன்னு காட்டு கத்துவாளா. அங்க நமிக்கே வேற லெவல்ல ஷாக்கு, என்ன இவளுக்கு எவ்வளவு பவர் யூஸ் பண்ணாலும் பத்தாது போல. என்ன எங்க சசகிக்கு அவங்க ஏதோ வியர்டான ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இதுக்கப்புறம் அவங்கள வெளியில விட்டாங்கன்னா இவங்களுக்கு தான் ஆபத்து. அதனால சட்டு புட்டுன்னு எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லுவான். ஆனா நம்ம உசோப்பு சும்மா இருக்கணுமே, அட்டாக் பண்ண வரவங்க வாயில பூரா டம்ப்ளிங்ஸ் அடிச்சு விட்டுருவான். அவங்க சாப்பிட்டு முடிச்சவனா ஒட்டமா வாங்கன்னு கூப்பிடுவா, எல்லாம் பின்னாடியே போவானுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், இப்ப அவங்கள வட்டிட்டு பேஜ் ஒன்னும் அல்ட்டியும் போறாங்க. எப்படியோ மொத்த டீமும் இப்ப அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டாங்க. சசகி கடுப்புல கத்திட்டு இருப்பான், என்ன நடக்குதுங்க டே ஆர்மர்டு டிவிஷன், என்னடா பண்றீங்க, வந்தனா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன்னு கத்திட்டு இருக்கும் போது, எங்கடா போற எங்க போற, இங்க உனக்கும் எனக்கும் சண்டை போயிட்டு இருக்குது, உனக்கு அங்க என்னடா வேடிக்கை விளக்கண்ண அப்படின்ட்டு நம்ம பிராங்கி அவனோட வாயிலே ஒரு அடி, சரியான அடி. ஒரு செகண்ட் அவனுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்வாட் எடுத்துட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். கலர் கலரா லைட் எரியும். விக்டரி பிளாஷ்னு சொல்லிட்டு ஒரே ஓடு. அவ்வளவுதான், சசகி அங்கேயே மாட்டேன். இதுக்கப்புறம் அவனால எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. அங்க ஓரளவுக்கு பவர்ஸ் இருக்கவங்க எல்லாத்தையுமே இப்ப ஒட்டமா அவளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டான். மாஸ் காட்டிட்டால தமா கூண்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னென்னலாம் ஃபன் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.